நைட் நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது அந்த கால் 2 கால் நரம்பு அப்படி பயங்கர வலி எடுக்கும். கால் வலிக்குதுமா அப்படியே தூக்கத்திலே கத்துவேன். வாழ்க்கை வலியும் கூட அனுபவம் இன்னும். ஒரு ரெஸ்ட் ரூமோ ஒரு சாப்பிட்டு இருந்துச்சா கூட கால ரத்த ஓட்டம் இருக்காது. ரொம்ப கஷ்டமா இருக்கும் நடக்கிறது. என்ன மாதிரி கடவுள் இது? 2 பொண்ணு இருக்கு. 2 பொண்ணு இருக்கு. சின்ன பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. ஏமா நீ தங்கச்சிக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு, அண்ணனுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு, நீங்க ஏன் கல்யாணம் பண்ணாம இவங்களுக்குலாம் கல்யாணம் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கீங்க? இதெல்லாம் நாங்க என்ன வேணும் நான் செய்யறோம், வேற வழி இல்லடா கண்ணா. கை கால் வைக்க முடியாது. அதாம்மா ஏசி தரையில எப்படி நிக்கல, ரொம்ப அப்படி சிலு சிலுசுன்னு ஏறு. 4 வருஷம் அங்கதான் சார். என்னடா இழிச்சவாய பாருங்க, எது கேள்வி கேட்க மாட்டாங்கிற இலக்கா இருந்தா. ஃபுட் டெலிவரி பண்ணும்போது ஒவ்வொரு வாட்டி முட்டி வலி இருக்கும். இன்னைக்கு வலி மாத்திரை நான் போடலைன்னா அடுத்த நாள் என்னால் படியேற முடியாது. என்ன கொடுமை சரவணது. அந்த போல படிக்கணுங்கிறதா எனக்கு புரியுது. அந்த கணக்குப்படி பார்த்தா ஒரு நார்மல் காலை 7 மணிக்கு வண்டி எடுத்தேன்னா அடுத்த நாள் 4 மணிக்கு வருவேன் வீட்டுக்கு. இங்க நீங்க சொன்னீங்க ஏசி இருக்கும், தர சில்லுன்னு இருக்கும், செருப்பு கூட போடக்கூடாது. அது மாதிரி நகரத்துல இருக்கா, எங்க இருக்கு? சிட்டி தான் சார். நான் இப்ப என்ன தப்பு பண்றேன் இப்படி தேடிக்கிட்டு இருக்காங்க? மூத்த பொண்ணு ஒன்று இருந்துச்சு, கல்யாணம் பண்ணி கொடுத்து என் கூடயே தான் கூட மாட பார்த்துக்கிட்டு இருந்துச்சு. போன வருஷம் இறந்துருச்சு. அது ஒரு பொண்ணை என்கிட்ட விட்டுட்டு இறந்துருச்சு. மாப்பிள்ள அவரு மருமை அவரு அப்படி என் வீடு மக இறந்தோடனே அவர் வாழ்க்கையை பார்த்துட்டு போயிட்டாரு. எத்தனை நாளைக்கு நீ இந்த கிரிமினல் மைண்ட் வச்சு ஏமாத்தி பொழைச்சிட்டு இருப்ப? போட்டா பிளாப்பல மாதிரி பழக்கம் போல் இருக்கேன். இருக்கட்டும், யூஸ் ஆகும். இந்த வலியை பொறுத்துக்கிட்டு வேலைக்கு போகணுமா? அந்த ஒரு பொண்ணு வேலை பார்த்தாதான் சார் குடும்பம் நடக்கும். வேற வேலைக்கு போக ஆள் இல்லைங்க சார். ஓ, ஆள் இல்ல. ஆமா, நைட்டெல்லாம் அழுகும். முடியல, முடியல. அல்ல, அண்ணன் கல்யாணத்துக்காக நீங்க கடன் வாங்கியிருக்கீங்க. ஆமாங்க சார். இப்ப அண்ணன் கல்யாணம்னா அவர் அடைக்கலையா அத? இல்லைங்க சார், அவன் இப்ப தனியா அவன் ஃபேமிலி ரன் பண்ணிட்டு இருக்கான். எனக்கு முன்னாடியே அவனுக்கு மேரேஜ் ஆயிருச்சு. ஏன் செருப்பு போடக்கூடாதுன்னு சொல்றாங்கன்னு? அது நாங்க பீஸ் எடுப்போம், அது கஸ்டமருக்கு ரெஸ்பான்ஸா இருக்கா அப்படின்னு சொல்லி ஸ்லிப்பர் அலோட் பண்ண மாட்டாங்க. டேய், உனக்கு மனசாட்சி இருக்கா? அவங்க ஏசியில நிக்கிற சொல்றவங்க ஒரு சாக்ஸ் கொடுத்துருக்கலாம். இல்ல சார், அங்க வேலை பார்த்தவங்க சேலரி கொடுக்கறதே கஷ்டம். அங்கதான்டா இருக்கு இந்த ஸ்டேட் பாண்டியோட ட்விஸ்ட். கடைக்கு வர கஸ்டமர் எல்லாருமே பர்ச்சேஸ் பண்ணிட்டு தான் போகணும். இடம் சரியில்லை, கிளம்பிட வேண்டியதான். கூட்டத்துல பச்சை சட்டக்காரன் எஸ்கேப் ஆகுறான். உங்க வீட்டுக்கு நம்ம அப்பால ஏதாவது வாங்கிட்டு வருவாங்கல்ல, ஒர்க் முடிச்சு அல்லது சம்பள நாள் அன்னைக்கு, எது வாங்கிட்டு போறப்ப ரொம்ப நிறைவா இருக்கும்? ஓ இன்வால்வ்மெண்ட் நான் பாராட்டுறேன். இந்தா முறுக்கு, இந்த பிஸ்கட். எனக்கு ஒரு சிஸ்டர் இருக்கா. அவ நான் வீட்டுக்கு போகும்போதே என் கைதான் பாப்பா, இதை வாங்கிட்டு வந்திருக்கேனா அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா. அதுல ஒண்ணு இல்ல, கீழே போட்டுரு. குடும்பத்துக்காக எதை பொறுத்துக்கிறது கஷ்டமா இருக்கு உங்க வேலை சூழல்ல? குடும்பத்துக்காக எனக்கு அப்படியே பல்ல கடிச்சுக்கிட்டு அதை பொறுத்துக்கிறேன். எதை பொறுத்துக்கிறீங்க? சொன்னா தீத்துற போறியா? என்னால முடிஞ்சதை செய்யறேன், சொல்லுங்க. கால்வலி. ஆக்சுவலி 14 வயசுல வேலைக்கு போயிட்டேன். என்னப்பா சொல்ற? ஃபர்ஸ்ட் கிறிஸ்மஸ் ஸ்டார் செய்யற கம்பெனி, அங்கேயும் ஸ்டாண்டர்ட் வேலை தான். அதுக்கப்புறம் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வேலை போனேன், அங்கேயும் ஸ்டாண்டர்ட் தான். இதை விட கொஞ்சம் காஸ்ட்லியா காமிக்கலாம். எல்லாம் விதி. முக்கியமான கார்மெண்ட்ஸ்க்கு போனேன். அங்க உள்ள ஸ்லிப்ல அலௌட் கிடையாது, செருப்பு உள்ள போடக்கூடாது. ஆஹா, நம்ம உசுருக்கு ஓலை வைக்கிறேன். அங்க ஜாயின் பண்ணி ஒரு வருஷத்திலே காலில் அந்த வெரிகோஸ் நரம்பு சுருள்ற வந்துருச்சு. வெரிகோஸ் நோயா? ரொம்ப நேரம் நின்றுகிட்டே வேலை பார்த்தா இந்த நோய் வரன்னு டாக்டர் சொன்னாரு. இப்போ வரைக்கும் 10 நிமிஷம் கூட சரியா நிக்க முடியாது. 14 ரூபா சம்பளம் தருவாங்க. அதை வச்சுதான் குடும்பம் வாடகை எல்லாம், சாப்பாடு செலவு எல்லாமே. உன் நிலைமை நினைச்சா ரொம்ப பிரதாபமா இருக்கடா மச்சான். எல்லாருமே பர்ச்சேஸ் பண்ணிட்டு தான் போகணும். அப்படி ஒரு கஸ்டமர் பர்ச்சேஸ் பண்ணி போகாட்டினாலும் எங்க சம்பளத்துல பிடிச்சிருவாங்க. அதை அவன் யாருன்னு சொல்லு மாமி, லாரிய வாடகைக்கு எடுத்து கொள்றவன். அவனை நான் ஆண்டவன் பாத்துப்பா, நீ போ. இப்போ 6 வயசு பொண்ணை நீங்க தான் பாத்துக்கணும். அப்ப நீங்க அங்க இருந்தாகணுங்கிற மாதிரி இருக்கு. அப்ப அந்த ஒரு பிள்ளை சம்பாத்தியம் தான். இதனாலேயே அந்த பிள்ளை குடும்பத்துக்காக ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கு. நான் பெத்த பிள்ளை இல்ல, எனக்கு வலி எடுக்காம பிறந்த பிள்ளை நீ. உன் மனசுல இத்தனை வலியை சுமந்துட்டு இருக்கியா? அதிகபட்சம் அந்த காலுக்குன்னு உங்களால என்ன பண்ண முடியுது? சுடு தண்ணி வச்சு ஊத்தி காலுக்கு எண்ணெய் தேய்ச்சி விடுவேன் சார். என் ஊரு, உறவு, உலகம் எல்லாமே நீ தாண்டா. அம்மா தான் அழுதுகிட்டே காலையில எந்திரிச்சு போயிடும். ரொம்ப மனசு தூக்கமே வராது அந்த பிள்ளை நினைச்சாலே. வாழ்க்கை என்னதான் அடைச்சு வச்சாலும் அதுல இருந்து எழுந்து வர்றதும் எழுந்து வராததும் நம்ம கையில தான் இருக்கு. நான் கார்மெண்ட்ஸ் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு உடம்பு சரியில்லைனா கூட அந்த நாள் நான் டேப்லெட் போட்டுட்டு வேலைக்கு போயிடுவேன். எங்கேயோ போயிட்டடா நீ, எங்கேயோ போயிட்ட.
லீவே எடுக்க முடியாதுங்க சார். ரெஸ்ட் எடுக்க மாட்டேன். லீவ் கிடையாதா என்ன? ஒரு நாளா லீவ் இருக்குங்க சார். என்னடா இல்ல ஒரு பேச்சுக்குப்பா ஏன் இப்படி பேச்ச மாத்தி மாத்தி பேசுற? அந்த கமிட்மெண்ட்ல 1000 ரூபாய் கம்மியாயிருச்சுன்னா அப்ப அந்த 1000 ரூபாய் நான் என்ன வச்சு மேனேஜ் பண்றது? நீங்க மறுபடியும் படிச்சு வாங்குறத ப்ரூவ் பண்ணிட்டீங்க. அப்புறம் வந்து அவங்க வந்து நம்ம வீட்டு முன்னாடி கேட்கல, நமக்கு தானே அம்மாவை தான் கேட்பாங்க. எனக்கு ரொம்ப இன்சல்ட்டா இருக்குங்க சார். அம்மா வந்து கேட்பாங்கன்னா என்ன கேட்பாங்க? அந்த விஷயத்தை கேக்குறியா? வா சொல்றேன். லோன் வாங்கியிருக்கேன், கட்டலைன்னா வட்டி போட்டுருவாங்க. அதை நான் சேர்த்து கட்டணும். அதையும் கட்டலைன்னா வட்டிக்கு வட்டி போடுவாங்க. சாம்பார் அப்ப எனக்கு என்ன லோன் வாங்கிருக்கீங்க? வீட்டுக்காவது லோன் வாங்கிருக்கீங்க? இல்லைங்க சார், மேரேஜுக்காக வாங்கி இருந்தோம் சார். கல்யாணத்துக்காக வாங்கின அண்ணா கல்யாணத்துக்காக வாங்கி இருந்தோம். தங்கச்சிக்கு அக்காக்கு கல்யாணம் ஆடனா அண்ணங்க எங்க வீட்ல அப்படியே கொஞ்சம் உள்டாங்க சார். அண்ணன் வேலைக்கு போக கொஞ்சம் சுத்துவான் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து. இவனை என்னங்க பண்றது? பீச்சில் செலவை சரியா? பொண்ணு வந்ததான் அவன் லவ் பண்ணிட்டு இருந்தான். ஒரு கல்யாணம் பண்ணி வச்சிருங்க, கொஞ்சம் பொறுப்பு இல்லாம இருக்கான், அவன் போய் அவன் ஃபேமிலியாவது ரன் பண்ணட்டும். உங்கள மாதிரி மனுஷன்லாம் இருக்கனாலதான் கொஞ்சமாச்சும் மழை பெய்யுது. மூல ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, அதாவது காசு இருக்கவங்களுக்கு குறைவான வட்டி, கஷ்டப்படுறவங்களுக்கு அதிகமான வட்டி இருக்கு இல்ல? இல்லன்னா அரிசி கடை நடத்த முடியுமா? என்னால இப்படி யோசிக்க முடியலைங்க சார். எனக்கு யோசிக்கல. எங்க அம்மாவும் எங்க அப்பாவும் தான் ஃபர்ஸ்ட் முன்னாடி நிக்கிறாங்க. கடன்லாம் இல்ல உங்களுக்குன்னு வச்சுங்களேன், எல்லா கடன் அடைஞ்சிருச்சு. நாளை காலம் உங்களுக்கு கடனே இல்ல அப்படின்னா அது எப்படி இருக்கும்? பிச்சு வாய தரடா. என்னது? சக்கரை. அது அந்த நாளை தான் நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். Okay, கடனே இல்ல. அப்ப எவ்வளவு ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் வண்டி ஓட்டி வேலை பார்ப்பீங்க? ஒரு 6 ஹவர் 6 ஹவர் 5 ஹவர். அது நிதானம், நியாயம். ஆனா என்னால வேலையை விட்டு இப்ப நிக்கவே முடியாது. எனக்கு வேலையை விட்டு நின்னாவே நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். டென்ஷன் 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 அடடடடடா ஒரே டென்ஷன் அப்பா. 2வது கடன் பிளஸ் 6 பேர் சாப்பாடு, வண்டி டியூவில் எடுத்துருக்கிறேன். 8500 ரூபாய் வாடகை, 10,000 ரூபாய்க்கு 1000 ரூபாய் வட்டி. வெளியில வாங்குறது இது. வெளியில வாங்குறது 30 நாளைக்கு வந்து 15,000. 10 வட்டி. 10 வட்டி. என்னடா சொல்ற? என்னால நம்ப முடியலையே. என் பொண்ணுக்கே நான் எஜுகேஷன் லோன் போய் கேட்டேன் சார். எந்த இதில் கட்டுங்கன்னா, இல்லை என் பொண்ணு வேலைக்கு போனா தானே அவ தானே அந்த எஜுகேஷன் லோனை கட்டுவா, நான் எப்படிங்க கட்ட முடியும் நான் கேட்டேன். பாயிண்ட்டுமா அதானே உலக வழக்கம். நீங்க ஓவரா பேசுறீங்க, நீங்க போங்கம்மான்னு சொல்லி நினைச்சிட்டாங்க. முருகன் ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையும் தாறுமாறா விளையாடுறான்ப்பா. அம்மா இந்த கால் வலியை பொறுத்துக்கணுமா வேண்டியது இல்லையா? நான் நிறைய வாட்டி வேண்டான்னு தான் சொல்லியிருக்கேன், ஆனா அவங்க கேட்க மாட்டாங்க. ஏன் எதுக்காக ஏன் இப்படி செஞ்ச? அது இந்த வேலை பார்க்கறதுனால ஏற்படக்கூடிய சிக்கல்களை சரி செய்யவே ஒரு பணம் தேவைப்படுது. ஆமா. என்ன ஒரு புத்திசாலித்தனம். இதெல்லாம் தாண்டி அவளை படிக்க வைக்கணும், வீட்டு வாடகை கொடுக்கணும், முட்டி வலி, மாத்திரை கிட்னியை பாதிக்குது. ஒரு ஆள் தான் சம்பாதிக்கிறீங்களா? அறிவு இல்ல உனக்கு? இவ்வளவு நேரம் தமிழ்ல தானே சொன்னேன். அவன் தான் இந்த வேலையை எனக்கு அறிமுகப்படுத்தி வச்சு இந்த வேலை செய்யுமான்னு சொல்லி இந்த 3 வருஷமா என் பையன் என் கூட வந்துகிட்டே இருந்தான். நைட்டும் பகலும் வருவான். உங்க நல்ல மனசுக்கு அம்பாள் உங்களுக்கு எந்த குறையும் வைக்க மாட்டான். அந்த பையன் நான் சொல்லுவான் என்கிட்ட, தட்டி விடுமா, இதுவும் மாறுமா, நீ கவலையா படாதம்மா, நான் இருக்கம்மா. ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையிலயும் அவன் வாழ்வுல உயரதுக்கு உந்துகோலா ஒரு மனுஷன் இருப்பான். நீ நான் நைட்டு எத்தனை மணி வேணாலும் ஓட்டுமா, தூக்கத்தை தியாகம் பண்ணிட்டு வரேன், நீ என் கூட என் பையன் வரா சார். நானா இப்ப இங்க இருக்காப்ல வந்திருக்காப்ல வந்திருக்கான் சார். யார் அவரு? எனக்கே அவரை பார்க்கணும் போல இருக்கு. தமிழ் இனியன் சார். தமிழ் இனியன். இனியன். யார் இந்த பேர் வச்சது? எங்க வீட்டுக்காரர். வீட்டுக்காரர். நல்ல பேர். தமிழ் மேல நல்லா பற்று சார். வெரி நைஸ் வெரி நைஸ். அம்மாக்கு இந்த வேலையை ஏன் சஜஸ்ட் பண்ணீங்க? யாராவது பார்க்கும்போது அவங்க கிட்ட கேட்பேன் சார். அவங்க சொல்லுவாங்க இப்படி ஆர்டர் இப்படி எடுக்கணும், அதுல கொஞ்சம் கொஞ்சமா கத்து அம்மாவுக்கு சொல்லி கொடுத்தேன் சார். ஒன்னு நினைக்கும் போது என்னால முடியலடா. சரி நான் ஒன்று தர்றேன், அது அம்மா கொடுக்குறியா? அம்மா தான். எனக்கும் கொஞ்சம் கொடுங்க. நீங்க எவ்வளவு பெரிய ஆளு, வேணாம் சார். கொடுங்க, ஆசையா இருக்குப்பா, கொடு. நன்றி, வணக்கம். நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திடுங்க.